புதிய தலைமுறையின் சிறப்பு நேரலைக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 நேற்று நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட 67,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக நேற்று மட்டும் தெரிவித்திருந்தனர். மொத்தமாக தாவேகா அரசு அமைந்த 100 நாட்களுக்குள் 1 லட்சம் கோடி முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டிருப்பதாக அரசு தெரிவிக்கிறது. இதை பெரிய சாதனையாக முன்வைத்து இருக்கிறது. நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் என்று தெரிவிக்கின்றனர் தாவேகாவினர். மாறாக எதிர்க்கட்சியினர் இதை கடுமையாக விமர்சிக்கின்றனர். திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் போட்ட கட்டமைப்பின் மீது எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த 1 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறார்கள். இதையொட்டிதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மிடையே பேசுவதற்காக பொருளாதார நிபுணரும் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவருமான KE ரகுநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் ஆங்கேஷ். முதல்ல இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, நாங்கள் இத்தனை லட்சம் கோடி ஒப்பந்தத்தை ஈர்த்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு அரசும் சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடிப்படை விஷயங்கள் இதுல என்னென்ன இருக்கு? ஒரு மாநிலத்திற்கு மிக முக்கிய தேவை 2. ஒன்று, தனிநபருடைய வருமானத்தை உயர்த்துவது. 2வது, மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்குவது. இது 2மே நடக்கணும்னா தொழில் வளம் சிறந்து இருந்தால்தான் அது முடியும். ஒரு தொழில் எப்படி ஒரு மாநிலத்திற்கு வருகிறது? எடுத்த உடனே ஒரு ஃபேக்டரியை இனாகிரேட் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு முதலீட்டாளர்கள் இப்போ வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள்னா முதல்ல இந்தியாவை தேர்வு செய்யணும், இந்தியாவில் தமிழகத்தை தேர்வு செய்யணும். வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்க தமிழ்நாடை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கணும். புது ப்ராஜெக்டாக இருக்கலாம், அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம். இது தரவுகள். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இந்த முதலீட்டாளர்கள் ஒரு மாநிலத்தினுடன் முதலில் செய்து கொள்வது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இட்ஸ் அ நான் கமிட்டல் டாக்குமெண்ட். எந்த உத்தரவாதமும் அந்த டாக்குமெண்ட் எந்த உத்தரவாதமோ கட்டாயமோ அல்லது கேள்வி கேட்பதோ இதில் மேற்கொண்டு இருக்கவே இருக்க முடியாது. இன்டென்ஷன் தான் இது. இப்போ ஆங்குஷ் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கார் அல்லது ஒரு ஐடியா வச்சிருக்கார், ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறார். நான் தமிழக கவர்மெண்ட்டாக இருந்தேன்னா உங்களை நான் கேட்பேன், ஒய் டோன்ட் யூ கம் டு தமிழ்நாடு? நாங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு, இந்த சப்சிடிஸ் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், வாங்கலைன்னு. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இங்கே வந்தாகணுன்ற ஒரு கட்டாயமோ அல்லது தேவையோ இல்லாமல் கூட இருக்கலாம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு டாக்குமெண்ட் தான் கையெழுத்து போடுறோம். இதற்கு அப்புறம் நீங்கள் வருவீங்க, எங்கள் கிட்ட பேசுவீங்க, உங்களுடைய தேவைகளை சொல்லுவீங்க, இடமோ அல்லது எந்த மாவட்டத்தில் வேணுன்றதோ ஒரு ஐடியாவை கொடுப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு அதை காமிப்போம். எது உங்களுக்கு தேவையோ அது ஃபைனான்ஷியல் க்ளோசிங் பண்ணுவீங்க, இடத்த தேர்ந்தெடுப்பீங்க. கம்பெனி ஃபைனான்ஷியல் க்ளோசர் முடிஞ்ச உடனே மேனுஃபேக்சரிங் அதுக்கு தேவையான ஃபேக்ட்ரி, கட்டுமானம், மெஷினரிஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரையல் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது ரெக்ரூட்மெண்ட். இத்தனை ப்ராசஸ் இருக்கு. பொதுவாக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு MOU பொருள் வெளியில் வரக்கூடிய நிலைக்கு வர வேண்டியதுன்றதுல ஒரு 20% 25% தான் கன்வர்ஷன் ரேட் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றது இல்லை. ஒரு 100 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்னா ஒரு 25 தான் உண்மையான ஒரு நிறுவனமாக உருவெடுக்கும் ஃபைனல் ஸ்டேஜில். கன்வர்ஷன் ரேட்னு சொல்லும். இதற்கு இடைப்பட்ட காலம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தது. ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு இந்த நாட்டிலேயே எதுவாக இருந்ததுன்னா வின்ஃபாஸ்டினுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் தூத்துக்குடியில் வந்தது. மிகப்பெரிய அளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு Tier 3 சிட்டியில் வருது, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வர்றது. இதை லெஸ் தேன் அ இயர் ரெடி பண்ணாங்க. ஓலாவினுடைய மெகா ஃபேக்ட்ரி தமிழகத்தில் வந்தது ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் நடந்தது. ஃபாஸ்டஸ்ட் எக்ஸிக்யூஷன் எப்போ வரும்? எனக்கு ஏற்கனவே டேட்டா இருக்குது, இந்த நிலம் இருக்குது, எடுத்துக்கிறீங்களா? அந்த நிலம் எடுத்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுது, டேர்ம்ஸ் பிடிச்சி போயிடுது, ஃபைனான்ஷியல் க்ளோசர் பண்ண முடிஞ்சிடுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ரொம்ப தங்கு தடை இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. என்னால் அப்போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபாஸ்ட் ஆகும். அந்த வின்ஃபாஸ்ட் ஓலான்றது திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆமாம், திமுக ஆட்சியில் வந்தது தானே. அதில் ஒன்றும் ஓலா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மெகா வெஹிக்கிள்
ஃபேக்ட்ரி, 2 வீலர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது. திமுக ஆட்சியிலையும் வந்திருக்கு சில இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிகள், ஏடிஎம்கே பீரியட்லேயும் வந்திருக்கு சில ஃபேக்ட்ரிகள். பெரும்பாலான ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்தது கடந்த 5 வருடங்கள்லன்னு சொல்லலாம். ஏன் அந்த 5 வருடன்றதையும் நம்ம பார்க்கணும். அதாவது கொரோனா காலத்தில் ஒரு சடன் பிரேக் அடித்த மாதிரி இருந்தது. அது முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பர்ஜ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஜாஸ்தியாச்சு, வால்யூம் ஜாஸ்தியாது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வேற எந்த இடத்துலையும் நம்ம கால் ஊனலாம்னு பார்க்கும் பொழுது தமிழகம் ஒரு சிறப்பான இதுவாக இருந்தது. we did our marketing better. சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அந்த வாய்ப்பு. நம்ம அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டோம். அதனுடைய கிரெடிட் கோஸ் டு த 2 industries minister who were in that 5 years. அவங்களுடைய உழைப்பு, புரிதல், கனெக்டிவிட்டி வித் த பீப்புள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு முறை சாம்சங்கினுடைய சேர்மன் வந்த பொழுது டிஆர்பி ராஜா அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து அவரை ரிசீவ் பண்ணி இவரே டிரைவ் பண்ணிட்டு அவங்க ஃபேக்ட்ரிக்கு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்சனலைஸ்டு கான்டாக்ட், கனெக்ட் அண்ட் நாலேஜ் இருந்தது. நல்ல அஃபிஷியல் செக்ரட்டரிஸாக இருந்தாங்க. கிருஷ்ணன் சார் இருந்தார், இவர் இருந்தார், அருண்ராய் இருந்தார். தே ஹேட் அ குட் கனெக்ட் வித் த இண்டஸ்ட்ரீஸ். நல்லா இருந்தது. அதனுடைய அடுத்த பகுதி வந்து இப்போ வந்திருக்கிற ஆட்சி, அதனுடைய அமைச்சர் வந்து ஷீ இஸ் யங் அண்ட் ஷீ ஹேஸ் தட் மீன்ஸ் த டிரைவ் அண்ட் ஷீ ஹேஸ் அ லர்னிங் கர்வ். அப்போ அவங்க வந்து செட்டில் ஆகிறாங்க. அந்த நேரத்தில் துறையினுடைய செயலாளரும் புதியவராக வராரு, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் டாக்டர் விஜயகுமார். அவர் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. கைடன்ஸ் பீரோவில் இருந்த தாரேஸ் அகமது வெளியில் போயிட்டு இப்போ புதுசாக வந்திருக்கார் ஜேக்கப், அவரும் புதுசு. ஒரு புது டீம், ஒரு புது அமைச்சர். அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸை எடுத்துகிட்டு போகிறத, அதுவும் அந்த டைம் பார்க்குறோம் நம்ம. லாஸ்ட் ஒரு 100 நாட்களில் பல முதலீடுகள், புதிதாக வர வேண்டிய முதலீடுகள் நேரடியாக ஏபிக்கு சென்றதை பார்த்தோம். ஆந்திர பிரதேஷ்க்கு சென்றதை பார்த்தோம். இங்கே வரவேண்டிய சில முதலீடுகளும் அங்கே போகிறத பார்த்தோம். இந்த 3 மாதத்துக்குள்ள நடந்ததுன்னு நான் சொல்ல, அது நடைபெற்றது இந்த 3 மாதத்துக்குள்ள. ஆனால் அதற்கு முன்பிருந்தே அவர்கள் அதை நோக்கி பயணப்பட்டிருக்கலாம். அப்போ நம்ம வந்து பிரெயின் ட்ரெயின் மாதிரி இண்டஸ்ட்ரி ட்ரெயின் ஆகிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதைத்தான் அந்த தரவு வந்து ஒன்று சொல்லித்து இல்லையா. இப்போ ரீசெண்டாக வந்த தரவில் தமிழகம் வந்து போன ஆண்டு இந்த 3 மாதங்களை ஒப்பிடும் பொழுது -4.7 growth ரேட்னு இருந்தது. வேற ஏபி வந்து நல்ல growthல போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். தமிழகம் அடுத்த நிலைகளுக்கு தள்ளப்பட்டதை பார்த்தோம். அப்போ வந்திருக்கிற அமைச்சருக்கு தான் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, தொழில்துறை சார்ந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு இந்த புதிய அரசினால ஏற்படுத்தப்படலை இது வரைக்கும். அதனுடைய எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நம்ம இருக்கோம் ஃபீல்டில்னு காமிக்கிறது, அக்ரெசிவாக இருக்கோன்றது காமிக்கிறது. நம்மளும் வந்து என்ன இன்சென்டிவ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணித்தரோம்னு சொல்கிறது. அப்போ இந்த அரசினுடைய ஒரு முனைப்பு தொழில் வளங்கள், தொழிலாளர்கள் நலன்கள், தொழில் சம்பந்தப்பட்ட புதிய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணுன்றது. அப்படி வந்தது தான் இந்த வெற்றி தமிழ்நாடு என்ற ஒரு மாநாடு. இந்த மாநாட்டுக்கு அவங்க வந்து ஒரு தீம் கொடுக்குறாங்க. தீம் வந்து அவசியமாகுது. ஏன் அவசியமாகுது? இப்போ குஜராத் இருக்குன்னா வைப்ரண்ட் குஜராத்ன்னு அதை அழைக்க ஆரம்பித்தாங்க. லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒடிசா கொண்டு வந்தது. சன்ரைஸ் ஸ்டேட் அப்படின்னு ஏபி கொண்டு வந்தது. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு கேரளா கொண்டு வந்தது. அப்போது தமிழகத்திற்குன்னு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. அந்த அடையாளம் தான் விஷன் டு விக்ட்ரி, V2V அப்படின்னு இவங்க அதை கெரிஸ் பண்ணாங்க. நேற்று நடந்த இதில் அந்த V2Vயை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கம் வித் அ விஷன் அண்ட் வி வில் கிவ் யூ விக்ட்ரி அப்படின்றது தான் வெற்றிக்கான பாதை தமிழகத்தில் இருக்கு, வாங்கன்றது தான் இவங்களுடைய அழைப்பாக இருந்தது. நல்ல ஒரு குறுகிய காலத்தில் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. less than 3 days என்ன கேட்டிங்கன்னா எஃபெக்டிவாக. ஓகே, less than 3 daysக்குள்ள அரங்கேறியது தான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு. இல்லை, 3 நாட்களுக்குள்ள 97 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படின்றது சாத்தியமானதுனா இதை புரிஞ்சுக்குவோம். இப்போ நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் இது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும்போது 6 மாதத்திற்கு முன்பே
குழுவை அமைச்சிருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு செக்டர்ஸையோ அல்லது கண்ட்ரீஸையோ பிரித்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கோஆர்டினேட் பண்ணி டெலிகேஷன்ஸ் வரும், இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, பாலிசிஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆட்டோமொபைல் பாலிசி, வெஹிக்கிள்ஸ் பாலிசி, ஏரோஸ்பேஸ் பாலிசி, ஷிப் பில்டிங் பாலிசின்னு அரசுகிட்ட இருந்து பாலிசி ரிலீஸ் ஆகும். அப்போது இது ஒரு மெகாஃபோன் ஃபார் தமிழ்நாடுஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற மாதிரி போகும். நேற்றைய நிகழ்வு ஒரு 4 முனையில் அதை கொண்டு போனாங்க, சாம்பிளிங் மாதிரி. ஒன்று MOU. நான் சொன்ன மாதிரி MOU இஸ் அ நான் கமிட்டட் டாக்குமெண்ட். ஸோ யார் வேணாலும் உங்களுக்கு இதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 20% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தாலே நம்ம உள்ள இழுத்துடலாம். ஒரு MOU தானே போடுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என்ன நான் பார்த்தேன்னாக்க கிட்டத்தட்ட 97 ஒப்பந்தங்கள், ஒரு 120 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டிலிருந்து 15,000 கோடி வரை இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கம்பெனிஸை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முந்தைய ஆட்சிகளில் இந்த மாதிரியான MOUs ஒரு மெகா ப்ராஜெக்ட் சைஸில் தான் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு 100 கோடி 120 கோடிக்கெல்லாம் MOU தேவையே இல்லை. இது எல்லாமே அது ரெகுலராக நடக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு 3000 கோடி அதனுடைய ரெவின்யூன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்ட்ரி ரெவின்யூ 3000 கோடின்னு வச்சுக்கோங்க ஆண்டுக்கு. ஜென்ரலாக ஒரு 10% அவங்க ஆண்டுக்கு மெயின்டெனன்ஸ்லேயுமே அல்லது புதுசாக சில எக்யூப்மெண்ட்டை மாற்றுறது அதுக்காக செலவு பண்ணுவாங்க. பில்டிங் பெயிண்ட் அடிக்கிறது, புதுசாக ஒரு பில்டிங் கட்டி வச்சுக்கிறது, தலைமறை. இது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் கிடையாது. இது நார்மல் பிளான்ட் அண்ட் மிஷினரியினுடைய எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். 3000 கோடி டர்ன் ஓவர் இருந்தால் 300 கோடி வருஷத்துக்கு அவங்க பண்ணியே தருவாங்க. 5 வருடத்திற்கு 1500 கோடி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 1500 கோடி நான் முதலீடு செய்ய இருக்கிறேன் அப்படின்னு போட்டால் அது உண்மையா இல்லையா? உண்மைதான். இதனால் உங்களுக்கு புதுசாக ஜாப் கிரியேட் ஆகுமா? ஆகாது. புதுசாக ரெவின்யூ கிரியேட் ஆகுமா? ஆகாது. ஸ்டேட்னுடைய ரெவின்யூ அதிகமாகுமா? ஆகாது. ஸோ அவங்களே அதை பிரிச்சுட்டாங்க. MOUவில் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது புதுசாக வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ். நான் அந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸை ரொம்ப கவனிக்கலை. அதுதான் அதிகமாக இருந்தது 55. நான் அதை ரொம்ப கவனிக்கலை. ஏன்னா அது உங்களுக்கு அது உங்களுக்கு தேவையை கொடுக்காது. உங்களுடைய தேவையான ஜாப்ஸையோ அல்லது இன்கமையோ அது கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு இவங்களும் இன்சென்டிவ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புது துறைகளில் என்ன வருது, வளர்ச்சி எப்படி இருக்க போகுது, அதனால் எவ்வளவு கன்சிஸ்டன்ட் ஜாப் மார்க்கெட்டை உயர்த்த போகிறோம், கன்சிஸ்டன்ட் இன்கம் ஆஃப் பீப்புளை எப்படி உயர்த்த போகிறோம், கன்சிஸ்டன்ட் ரெவின்யூ டு த கவர்மெண்ட்டை எப்படி அதிகப்படுத்த போகிறோம், இவ்வளோ தான் முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் அந்த MOU பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி ஒரு 97 MOU போட்டிருக்கோம், இந்த 16 செக்டரில் போட்டிருக்கோம், இவ்வளோ கொடுக்க போகிறது, இதெல்லாம் நீங்கள் அதில் ஒரு டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் போட்டுக்கலாம் ரியாலிட்டியில் வர்றதை பற்றி பேசும்பொழுது. இரண்டாவது அவங்க பண்ணது சிஎம் இனாகிரேட்டட் சர்டன் பூமி பூஜா, சில ப்ராஜெக்ட் MOU முடிஞ்சு நம்ம தொடக்க நிலைக்கு வர்றதை அவர் இனாகிரேட் பண்ணியிருந்தார். தட் இஸ் ஒன்லி டு ஷோகேஸ் நாங்கள் வெறும் MOU கையெழுத்து போடுறதோட இல்லை, வி ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஒரு சிம்பாலிக் ஷாட். மூன்றாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஏற்படுத்துகிறோன்றதை காமிக்கிறதுக்காக ஒரு 10-15 பேருக்கு ஜாப் ஆஃபரை அந்த கம்பெனிஸ்லேருந்து வழங்குறது. 20 பேர் கொடுத்துருக்காங்க. வாட் எவர். அது ஒரு சிம்பாலிக் ஷாட் மாதிரி, சினிமாவில் வர்ற மாதிரியான காட்சிகள். இது என்ன வேலை, எவ்வளவு நாள் இருக்க போகுது, இது கான்ட்ராக்ட் லேபரா அல்லது ரெகுலர் லேபரா, பர்மனெண்ட்டா, டெம்பரரியா, இதெல்லாம் தெரியாது. பட் ஒரு சிம்பாலிக் ஷாட்ஸ். நான்காவது சில பில்டிங்கை திறந்து வைக்கிறது. அது ஹாஸ்டலாக இருக்கலாம் அல்லது கேன்டீனாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அந்த பில்டிங்ஸை நம்ம தொழிலாளர்கள் நலனை பாதிக்கிறோம் அல்லது மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு நம்ம ஹாஸ்டல் கட்டித்தரோம், வேலை செய்யக்கூடிய பெண்களுக்காக விடுதிகளை கட்டித்தரோம் அப்படின்றது அது ஒரு 4 பில்டிங். இதுதான் நேற்றைய நடந்தது. பாசிட்டிவ் சைன்ஸ் பார்த்துருவோம் முதல்ல. ஏன்னா முதல் முறை ஒரு தமிழகத்தில் இந்த தவேகாவினுடைய ஆட்சியில் முதலாக நடக்கக்கூடிய தொழிலாளர் முதலீட்டு ஈர்ப்பு சிஎம் வராரு. அப்போது நம்ம என்ன அங்கே ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். நேற்றைய ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேஷுவலாக ஒரு இன்ஃபார்மலான ஒரு ஈவெண்ட்டாக நாங்கள் பார்த்தோம். இன்ஃபார்மலாக இருந்தது.
ஓகே. இன்ஃபார்மல்னு நான் சொல்றது வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு சிஎம் கிட்ட நார்மலாக எப்படி இருக்கும் இந்த மாதிரி எம்ஓயுனா ரைட் சைடில் மேலே ஏறணும், நடுவில் வரணும், சிஎம் பின்னாடி இருப்பார், மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம், 2 டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இப்படி இறங்கி போயிடணும், மேக்ஸிமம் கை கொடுக்கலாம், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த முறை அப்படி இல்லை. ஒவ்வொரு இன்வெஸ்டர்கிட்டையும் சிஎம் மினிமம் ஒரு 1 minute to 2 minutes பேசியிருப்பார் அட்டென்டிவாக. என்ன வேணும்னு சொல்லுங்க. சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவருக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அந்த ஜேசிபியை கொடுக்கலாம் அப்படின்ன உடனே அவர் எடுத்துகிட்டு வர சொல்லி கொடுப்பார். சில பேர் செல்ஃபி எடுத்துக்கிறத பார்த்தோம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இது எங்களுக்கே புதுசாக இருக்குது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் செல்ஃபி எடுத்துக்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் சம்திங் நியூ டு அஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். ஏன்னா ஃபார்மல் மீட்டிங் ஃபார்மலாக நடக்கும், இன்வெஸ்டர் ஓரியன்ட் மீட்டிங். டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்திருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க, டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்திருப்பாங்க. அப்போது நாங்கள் அதை பார்க்குறோம். ஸோ அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இல்லை, இதில் பேசுறது அப்படின்றது நல்ல விஷயம் கிடையாதா? நல்ல விஷயம் தான் சொன்னேன். அவங்க கிட்ட 2 நிமிடம் உரையாடி அவங்களுடைய என்ன வேணும் உங்களுக்குன்றதை புரிஞ்சுக்கிறது, சிஎம் டைரக்டா அது இன்டராக்ஷன் பண்றது இஸ் அ வெரி பாசிட்டிவ் ஸ்டெப். நான் இதை ஒரு பாசிட்டிவ் இதுவா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நெகட்டிவ்னு நான் சொன்னது இந்த செல்ஃபி எடுக்கிறது வரைக்கும் நம்ம இறங்கக்கூடாது. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ப்ரொஃபஷனலா இருக்கணும்ன்றது தான் நான் சொன்னேனே தவிர, அவர் பேசினது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு புட் பீப்புள் அட் ஈஸ். பாசிட்டிவ் சைனை வந்து பாசிட்டிவ் அது. ரெண்டாவது வந்து நார்மலா ஒரு சிஎம் உட்காந்துருக்கச்சு பின்னாடி 2 செக்ரட்டரிஸாவது இருப்பாங்க, அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. நேற்றைய ஃபங்க்ஷனில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. He was all alone himself. He was able to think, he was able to interact, he was able to decide what he wants to do. அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். 3வது பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் கூட ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாமே வந்து ஐ கம்யூனிகேட் டு த பீப்புள் தட் ஐ எம் அட் ஈஸ், யூ கேன் பி ஈஸ் அப்படின்றது. ஸ்டேஜில் இருந்து கேட்கறது, உங்களுக்கு கால் வலிக்குதான்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து ஹீ நோஸ் ஹவு டு மிக்ஸ் வித் த பீப்புள், ஹவு டு ஃபீல் எம்பத்தி வித் த பீப்புள்ன்றத உணர்த்துற சமாச்சாரங்கள். 4வது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் பார்க்கறது வந்து நிறைய ஒரு சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம பூஸ்டப் பண்ணுறதை பார்க்குறோம். நாட் ஜஸ்ட் 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட், 20,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு 120 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு R&D சென்டர், எ பில்டிங் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி, இது கூட நம்ம என்கரேஜ் பண்ணுறதை பார்க்குறோம். இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ். தெர் இஸ் அ நெகட்டிவ் பாயிண்ட் விச் ஃப்ரம் த மைண்ட்ஸ் ஆஃப் அ இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஒரு இன்வெஸ்டராக முதலீட்டாளர்களாக நாம் பார்க்கும் பொழுது சில மைனஸ் பாயிண்ட்டை பார்க்குறோம். ஒன்று வந்து சிஎம்னுடைய ஸ்பீச்சை நாங்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட் டைம். ஸோ ஐ வுட் லைக் டு நோ வாட் இஸ் யுவர் விஷன். சப்போஸ் அவர் வந்து ஒரு 3 சென்டென்ஸ் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளிலே இந்தந்த துறை சார்ந்த ஒரு பெரிய பொசிஷனை நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள்லாம் எங்கள் பேரில் முதலீடு பண்ணுறதுக்கு வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் எங்கிட்ட வாங்க, நாங்கள் சால்வ் பண்ணி தரோம்னு சொல்லலாம். கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். வி நீட் யுவர் சஜஷன்ஸ்னு சொல்லியிருக்கலாம். 4வதாக சில துறைகளில் நாங்கள் வந்து எந்த இடத்துல கவனம் செலுத்தணுன்றதை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். டுகெதர் வி லிஃப்ட் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு சமீட்சைகளை கொடுத்துருக்கலாம். அது மிஸ் பண்ணது வருத்தம் தான். 2வது மிஸ் பண்ணது ஸ்டேஜில் 2 தொழில் அதிபர்களை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் இந்துஜா, இன்னொருத்தங்க டாக்டர் சுசித்ரா ஏலான். அவங்க 2 பேருமே மொத்த ஈவெண்ட்டில் ஒரு காட்சி பொருளாக தான் இருந்தாங்க. தவறானது. அவங்களுக்குன்னு ஒரு 2 நிமிடமோ 5 நிமிடமோ நம்ம கொடுத்துருக்கணும் நேரத்தை. அவங்க அப்போ சொல்லும் பொழுது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெட் ரிலேட்டட் வெரி ஃபாஸ்ட் when they speak. ஓகே. அவங்கள 2 ஓரத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக அவங்க வந்து சிஎம்னுடைய ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருந்திருக்கணும். அப்போ தான் அவரால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், சில கருத்துக்களை வாங்கிக்க முடியும். அது மிஸ்ஸிங் லிங்காக நான் பார்க்குறேன். 3வது எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாததை பார்க்குறேன். இவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தமிழகத்தில் வந்து தொழில் தொடங்குறவங்க, தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு 75% வேலை வாய்ப்புகளை கொடுத்துருந்தாக்க நான் உங்களுக்கு சில சலுகைகளை தருவேன்னு மேனிஃபெஸ்டோவில் இருந்து அதை நேற்று அறிவிச்சிருக்கலாம்.
அல்லது புதிதாக வர்றவங்களுக்கு 3I டெவலப்மெண்ட், அதாவது இண்டிவிஜுவல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இன்ஸ்டிடியூஷனை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை நம்ம முன்னெடுத்து இந்தியாவிற்கே முதல் உதாரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இன்றைய தேவை அதுதான். தமிழகத்தில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், புது புது டெக்னாலஜி நிறைய வருது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 600 தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கு, 60,000 டாக்டரேட் படித்த வல்லுநர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லையும் இனோவேஷன் சென்டர், இன்குபேஷன் சென்டர் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் இருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ், மென்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போறோம்னு நாடே யோசித்து கொண்டிருக்கும்போது தமிழகம் முதல் மாநிலமாக இதை பற்றிய 3I மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கணும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லேருந்து, ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்திலிருந்து, ஜாப் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து, ஸ்கில்லிங் ஆஸ்பெக்ட்லேருந்து தனித்தனியாக இருக்கிற புள்ளிகளை இணைத்து ஒரு அழகான கோலத்தை நேற்றைக்கு இந்த நிகழ்வில் முதல்வர் பண்ணியிருக்கணும். மிஸ் பண்ணதை பார்த்தோம். இது கிளாரிங்காக தெரிஞ்சுது. அதே மாதிரி செல்வி கீர்த்தனா அவர்களுடைய ஸ்பீச்சில் ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக அவர்கள் தர வேண்டிய தரவுகளை பார்த்துருக்கணும். MOUலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு ஒயிட் பேப்பர், எப்படி ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் ஃபைனான்ஸ், ஒயிட் பேப்பர் ஆன் எலக்ட்ரிசிட்டி வந்ததோ அதே மாதிரி ஒயிட் பேப்பர் ஆன் இண்டஸ்ட்ரியல் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கடந்த ஆட்சியில் என்னென்ன, கடந்த ஆட்சின்றதை விட தமிழ்நாட்டில் ஜெனரிக்காகவே ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து, அது கிரைசிலாக இருக்கலாம் அல்லது மெக்கன்சியாக இருக்கலாம், கவர்மெண்ட்டே பண்றதில்லை, தனிப்பட்ட ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து ஒரு ஆய்வு அறிக்கையை வாங்கியிருக்கலாம். தயவு செஞ்சு தமிழகத்தில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் கையெழுத்து போட்ட முதலீடுகளில் எவ்வளவு வந்தது, எவ்வளவு வரல, ஏன் வரல, எவ்வளவு வேற மாநிலங்களுக்கு போச்சு, என்னென்ன ரீசன், அதை ஹைலைட் பண்ணுங்க. எங்களுக்கு என்னென்ன பாலிசியை நாங்கள் மாற்றணுன்றதை ஹைலைட் பண்ணுங்க. வேற ஸ்டேட்ஸில் இருக்கிற பாலிசியை விட நம்ம சிறப்பாக இருக்கணும்னா எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெசன்டேஷனை இந்நேரத்துக்கு கேட்டு வாங்கியிருக்கணும். அதை பற்றி இவங்க பேசியிருக்கணும். அந்த இதில் டோன்ட் வரி, நீங்கள் எல்லாரும் தமிழகத்தில் இந்தந்த இது இருக்குன்னு எங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி சொன்னாங்க, நாங்கள் முதல்வர்கிட்ட பேசி அதெல்லாம் மாற்றிட்டோம், இப்போ இந்தந்த தரவுகளை நான் உங்களுக்கு தரேன், இத்தனை முதலீடுகள் வந்திருக்கு, இன்னும் 3 மாதத்துக்குள்ளே இவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது, இந்தந்த செக்டரில் வரப்போகுது, இந்தந்த திறமையை நீங்கள் வளர்க்குறதுக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். இதை மாதிரி ஒரு ஸ்டிமுலேட்டிங் டாக்கை, பாலிசி கைட்லைன்ஸை நாங்கள் கொண்டு வரதுக்கு இருக்கோம். ஏன்னா பட்ஜெட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இண்டஸ்ட்ரியல் பாலிசி வில் பி ரிலீஸ்டு ஷார்ட்லின்னு சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியை ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அல்லது அந்த பாலிசி எப்போ ரெடியோ அப்போ இந்த ஈவெண்ட்டை வச்சிருக்கணும். இது மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. 4வதாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்புகளோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ இந்த கூட்டத்தில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டிவிஎஸ் குரூப் இருக்குது, அமால்கமேஷன்ஸ் குரூப் இருக்குது, முருகப்பா குரூப் இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய குரூப்புகள் இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் த தமிழியன் டாயின்ஸ் இல்லை. ஏன் இல்லை? அப்போது டைமிங் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்கலையா, இதெல்லாம் கேள்விகள். அடுத்த முறை இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். பட் வி ஆர் வெரி ஹாப்பி. ஒரு குறுகிய காலத்தில் சும்மா நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்னாடி குளத்தையே சுற்றி வராமல் உள்ளே குதிச்சிட்டாங்க. she will now swim. next event will be much better, okay, much more அப்படின்றது எதிர்பார்ப்பு. பட் நேற்றைய நிகழ்வு இஸ் ஒன்லி ஆரம்பம் தான். போக வேண்டிய தூரமும் மிக கடினமான தூரம். காம்படிஷன் ஃப்ரம் த நெய்பரிங் ஸ்டேட் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் இன்றைக்கு ஆந்திர பிரதேஷ்க்கு போகிறத பார்க்குறோம். விமான நிலையத்தை பற்றி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லாததை பார்த்தோம் நேற்று. நாங்கள்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்தோம். பரந்தூரை பற்றிய ஒரு டெஃபினட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சிஎம் கிட்ட இருந்து இன்னைக்கு வந்துடும். வருமா வராதா? வராதுன்னா எங்கே வரும்? அதை பற்றி ஒரு அறிவிப்பு அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். சரக்கு போக்குவரத்திற்காக தனி வழி தடங்களை ஏற்படுத்துறதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தோம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே இருக்குது, இங்கேருந்து ஒரு திருச்சிக்கு போக வேண்டியது ஒரு 5 மணி நேரத்தில் போகிறோம் அப்படின்றது இல்லை. இப்போ 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகிறதுக்கு காரணம் அதே ரோட்டில் சரக்கு வாகனங்களும் போகுது. இல்லை, இது நிதி ஆயோக்லையும் இந்த விஷயங்களை எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3வது இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்லாம் சொல்லி இருந்துருந்தா. ஆனால் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, அதை இது முதலமைச்சர் சரி பண்ணி இருந்தாங்க அப்படின்னா முதலீடுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒன்று. திமுக தலைவர்கள் இதை அரசியலாக இதை பார்த்தாலும் கூட அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும், இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி நீங்கள் இவ்வளோ இதை கையெழுத்து போட்டீங்க அப்படின்லாம், கையெழுத்து வாங்குனீங்க, அவங்க எப்படி போட்டாங்க அப்படின்னு சந்தேக பார்வையோடு பார்க்குறாங்களே. நேற்றைக்கு ஒரு முதலீட்டாளர் அந்த இடத்த விட்டு வெளியில் வரச்சே ஒரு டிவியில் நேர்காணல் பண்ணுறாங்க. அவருடைய பதில் என்னவா இருந்ததுன்னா, நாங்கள் வந்து ஒரு R&D கம்பெனி வச்சுருக்கோம், போன வாரம் எங்களை கைடன்ஸிலிருந்து அணுகுனாங்க, ஒரு MOU போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னோம். பட் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம், CM கிட்ட பேசியிருக்கோம், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. நாங்கள் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தமிழகத்தில் எந்த இடத்துல இதை கொண்டு வர்றதுன்றதை பற்றின்னு ஒரு தொழில் முனைவோர் பேசியிருக்கார். அப்போ நம்ம வந்து MOUவை சொலிசிட் பண்ணியிருக்கோமா அல்லது 2 பார்ட்டியும் இன்ட்ரெஸ்டடாக வந்து கையெழுத்து போட்டிருக்கோங்களோன்றது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு அந்த சந்தேகம் தான் வருது. MOU போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றது, அது ஒரு தொழில் முதலீட்டாளராக இது சரியான இதுன்னு நினைக்கிறீங்களா? இது சரியானது இல்லை. இதற்கு முன்னாடி எல்லாம் நான் இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது திரு கிருஷ்ணன் அவர்களோ அல்லது அருண்ராய் அவர்களோ தொழில்துறை செயலாளர்களாக இருந்த பொழுதே யாராவது MOU போடணும்னா உடனே ஒத்துக்க மாட்டாங்க. கையெழுத்து போடணும்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது எந்த கேட்டகரியில் வருது, புது ப்ராஜெக்ட் போடுறீங்களா, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஜாபுன்னா என்ன மாதிரி ஜாபு, ப்ரௌன் காலர் ஜாபா, ப்ளூ காலர் ஜாபா, அரசாங்கத்திலிருந்து கேட்பாங்க. ஐயோ, அவங்கெல்லாம் செக்ரட்டரிஸ் கேட்பாங்க. ஃபைனான்ஷியல் க்ளோசர் என்ன, நீங்கள் திடீர்னு வரீங்க 2000 கோடின்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய ஃபைனான்ஷியல் மசில் பவர் என்ன, எங்கிருந்து ஃபண்ட்ஸ் வரப்போகுது, இதனால இது வந்து உள்நாட்டு தமிழ் மாநிலத்திலேயே விற்பனை இருக்குமா, வெளி மாநிலத்துக்கு இருக்குமா, எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்குமா, இவ்வளவு கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு இது ரைட், இதை நம்ம கையெழுத்து போட்டோம்னா இது நிச்சயமாக ஒரு இண்டஸ்ட்ரியாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் கிரீன் சிக்னலே கொடுப்பாங்க. அப்படிதான் இருக்கு. அதனால தான் இது ஒரு கடந்த முறை நடந்த ஆட்சியினுடைய கடைசி பகுதியில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடந்தது. தொழில் முனைவு சார்பாக TRB ராஜா அவர்கள் அப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்திருந்தார். 640 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 73% எங்களுடைய கன்வர்ஷன் ரேட், அதை நாங்கள் 85ஆக கொண்டு போகிறதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தார். தரவுகளுக்கு நிறைய டீட்டெயில்ஸையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுலேருந்து அல்லது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுல தானே. அப்போ அதை மாதிரி அது வந்து இப்போ இவங்க வந்து அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி வரல. குறுக்கெடுக்க மன்னிக்கணும், அத்தனை கேள்விகள் கேட்டதுனால தான் அந்த 75% அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா? நிச்சயமாக. இப்போது நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸே நல்ல டஃப்பாக இருந்ததுன்னா கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தி இருக்கும். இது தவறுகள் எதுவும் நடக்காது, வழுக்கிட்டு போக மாட்டாங்க, ஒரு அன்இன்டென்டடா இருக்காது, கும்பல்ல கோவிந்தா போட மாட்டாங்க, இன்டென்டா வேலை நடந்துரும் அப்படின்னு. வேலை நடக்கும். ஓகே, தே ஆர் சீரியஸ் பிளேயர்ஸ்னு அர்த்தம், சீரியஸான பிளேயர்ஸ்னு அர்த்தம். பல வெளி காரணங்களுக்காக வராம போகலாமே தவிர தே ஆர் நாட் ஃபீசிபிள்னு வராம இருக்க மாட்டாங்க. அதுக்காக அந்த கன்வர்ஷன் ரேட் அவ்வளவு தூரம் உயர்ந்ததற்கு காரணம் செலெக்ஷன் ப்ராசஸ் நல்லா இருந்ததுனால தான். ஓகே, எடுக்கச்சியே நம்ம தரமோட எடுத்துட்டோம்னா அந்த தரம் நேற்று நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இருந்திருக்கா இல்லைன்றது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். ஏன்னாக்க இது கொஞ்சம் அவசரமா பண்ண மாதிரி தான், சிஎம்ஐ ப்ளீஸ் பண்றதுக்காக நடந்த நிகழ்வு மாதிரி தான் நாங்கள் உணர்ந்தோம். இன்வெஸ்டரை ப்ளீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக நாங்கள் அதை பார்க்கல. பட் முயற்சி ஆரம்பிச்சாச்சு. முயற்சிக்கு பாராட்டுகள், முயற்சிக்கு பாராட்டுகள், சரியாக செய்ய. பட் ஒரு முதலீட்டாளர்களை நோக்கிய ஒரு நிகழ்வாக நாங்க இதை பார்க்கல. இப்போ சிம்பாலிக்கா ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறதெல்லாம் ஒரு தொழில் முதலீட்டாளர்களாக எங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்.
நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு வேலைக்கு ஆள் வேணும், அந்த வேலைக்கு ஆட்களுக்கு நான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது இதெல்லாம் இன்டர்னல் மேட்டர். சரி, இது ப்ரொஜெக்ஷனாக இருக்கு. இது ப்ரொஜெக்ட் பண்றது வந்து வேலையற்றவர்களுக்காக ப்ரொஜெக்ட் பண்றது. ஓ, இவ்வளவு கம்பெனி வருது, எனக்கு இந்த மாதிரி நானும் ஒரு நாள் அந்த மாதிரி நான் ஒரு லெட்டர் வாங்குவேன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள். பட் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நிறைய பிளானிங் இருக்கணும். ஏன்னா இப்பயே ஒரு விமர்சனம் இருக்கு, 1 லட்சம் தான் அவங்களுடைய மொத்த நிதியாவே இருக்கு ஒரு நிறுவனம் ஓடுது, அப்போ அவங்க வந்து 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்றதா MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இணையத்துல ஃபுல்லா கடும் விமர்சனங்கள். இல்ல, அது தவறான செய்தி. தவறானதா? தவறானது, முற்றிலுமாக புரிந்து கொள்ளாத ஒரு செய்தி தான் அது. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு நிறுவனம், இப்ப நான் இருக்கேன், நான் வந்து ஒரு சிங்கப்பூர்ல இருக்கேன், என்னுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஒன்று பண்றேன்னு வச்சுக்கோங்க, டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு சில ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணிட்டேன், அந்த ப்ராடக்ட்ஸை சில கம்பெனிஸுக்கு கொடுத்துருக்கேன், அந்த கம்பெனிஸ் டெஸ்டிங்கில் இருக்குது. சப்போஸ் அந்த இந்தியன் கம்பெனிஸ் எனக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா நான் இந்தியாவில் போய் இதை மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். சரி, அந்த மேனுஃபேக்சரிங்கை நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்றதுனால நான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி MOU போடுறேன் அந்த கவர்மெண்ட்டோட, எனக்கு என்னென்ன இன்சென்டிவ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போது ஏதாவது ஒரு லோக்கல் கம்பெனி பேரில் நான் போடணுன்றதுக்காக நான் 1 லட்சம் ரூபா முதலீடு மட்டும், இட் இஸ் டெக்னிக்கலி அவைலபிள். ஓகே, ஒரு லோ பேஸ் ஒரு கம்பெனியை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன், அந்த கம்பெனிலேருந்து நான் MOU போடுறேன். MOU முடிஞ்சதுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக பேசுவேன். என்னுடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு கம்பெனிஸ் கிட்ட பேசி டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்து அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் போகிறச்சே அப்போ தான் எனக்கு வந்து என்னுடைய மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட் தெரியும். இன்டர்நெட்டில் 5 நிமிஷத்தில் என்னுடைய ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டலை நான் எவ்வளவுனாலும் உயர்த்திக்கலாம். என்னுடைய ஃபைனான்ஷியல் க்ளோஷர்ஸ் வரும்பொழுது தான் எவ்வளவு டெட் இருக்க போகுது, எவ்வளவு ஈக்விட்டி இருக்க போகுதுன்னு தெரியும். டெட்டுன்னா கடன், வங்கிகளினுடைய கடன் வாங்கிறது. ஈக்விட்டின்னா முதலீடு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் மாறிக்கும். இப்போ ஒரு 10 ரூபாய் ஷேர் 1000 ரூபாயும் விலையில். நிறுவனத்தை நீங்களும் கேள்விப்பட்டு இருப்பீங்க, தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு மறுப்பு இந்த செய்திகள் வேகமாக பரவுது, அரசு சார்பாக மறுப்பு தெரிவிச்சோ எதுவும் பேசின மாதிரி எல்லாம் தெரியலையே அப்படின்றது. முதல்ல அந்த தகவல் கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், தெர் இஸ் an industry which is doing only with authorized share capital of 1 lakh but bidding on a 10,000 crore investment in the state. இது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை தவறு இல்லை. இது ஃபேக்கா, இது டம்மியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் உதறி தள்ளிட முடியாது. MOU ஸ்டேஜில் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பட் இந்த குவாலிஃபிகேஷனால அது டம்மின்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்றது. இரண்டாவது, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு 1 லட்சம் இருக்கலாம் ஷேர், நாளைக்கு அது 1 கோடி கூட ஆகலாம், 100 கோடி கூட ஆகலாம், 1000 கோடி கூட ஆகலாம். as the construction comes and as the financial closure happens. அதனால இதனால எல்லா MOUமே தவறானது அல்லது எல்லாம் சும்மா ரோட்ல நடந்து போற குப்பன் சுப்பன்லாம் கூப்பிட்டு MOU போட்டாங்க, உனக்கு எவ்வளவு 10,000, உனக்கு எவ்வளவு 5,000 கோடி நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீ எவ்வளவு பேருக்கு தருவ, 100 நாட்கள் 100 லட்சம் 100 லட்சமா எவ்வளவு இது 1000 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்றது சும்மா அப்படி காத்துல பேசுறது இல்லை. சரி, நேற்று வந்த நிறுவனங்கள் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்த அடிப்படையில் எல்லாம் நிறுவனங்கள் வந்திருக்காத? கிட்டத்தட்ட ஒரு 16 செக்டர்ல வந்திருக்கு. அதை பற்றி இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுவரை நடந்த முதலீட்டாளர்கள் தினத்தன்று இதுக்கு முன்னாடி இருந்த எந்த கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணல. பிரஸ் ரிலீஸ் சொல்றீங்க? ரிலீஸே பண்ணல. என்னென்ன முதலீடுகள் நம்ம MOU கையெழுத்து போட்டிருக்கோன்றது தெரியுமே தவிர, இந்த முறை நேற்று மதியமே கைடன்ஸ் பீரோலிருந்து ஒரு 10 பேஜ் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல கம்பெனியினுடைய பேர் என்ன, எங்க ஹெட் குவார்ட்டர்டு, எங்க வரப்போறாங்க, எந்த துறையில் இருக்காங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்கன்ற ஒரு டேட்டாவோட 97 கம்பெனியினுடைய நேம்ஸும் அவங்க நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மத்தியானமே. சீஃப் மினிஸ்டரும் அதை ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுல செக்டரை பத்தி பேசியிருக்காங்க. உங்களுக்கு தகவலுக்கு சொல்லணும்னா அந்த ரிலீஸ் நானும் பார்த்தேன். அந்த பாத்தீங்களா, நானும் அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே செக்டோரியல்ல பத்தி பேசியிருப்பாங்க. ஆட்டோ இன்ஜினியரிங்ல கிட்டத்தட்ட 16 கம்பெனிஸ் வந்திருக்கு, 16,773 கோடி
13,475 ஜாப்ஸ். அதை மாதிரி செக்டரில் ஆட்டோ, கிரிட்டிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், லைஃப் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர், டீப் டெக் அப்படின்னு 16 துறைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 97 கம்பெனியினுடைய பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இதை அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஆஸ் சிஎம் செட், டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிரான்ஸ்பரன்சி இதில் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி ஃபுல் ப்ரூஃபாக இருக்கா, கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ இருக்க போகுது, அதுதான் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். அதை பொறுத்து இருந்து தான் இருக்கும். அது வந்து எவ்ரி 6 monthsக்கு ஒரு வாட்டி கைடன்ஸிலிருந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் கொடுத்ததை 6 மாதம் கழித்து இன்னொரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதில் ஈச் கம்பெனி என்ன ஸ்டேஜில் இருக்கு. லேண்ட் ஐடென்டிஃபைட் டிக், லேண்ட் அக்விசிஷன் ஓவர் டிக், ஃபைனான்ஷியல் க்ளோஷர் ஓவர் டிக், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் டிக், ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்டட், எந்த ஸ்டேஜ், ஃபைனல் ப்ரொடக்ஷன் அவுட்புட் ரெடி, சேல் இன்வாய்ஸ் டன், இது வரைக்கும் கொண்டு போங்க. என்னென்ன ஸ்டேஜ்னு ஒரு பார் சார்ட் மாதிரி கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் பார்க்குறோம். சில பேர் 0லயே இருக்கலாம், அப்படின்னா அவங்க வரப்போகிறது இல்லைன்னு அர்த்தம். அதை கீழே கொண்டு போயிருங்க. அப்போ ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். ஐ திங்க் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே சார். இது நேற்று வந்த நிறுவனங்களை, அந்த நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, அதனால பெருசாக யூஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல அப்படின்றத சொல்றீங்க. ஆனாலும் இந்த விமர்சனம் தொடர்ந்து இருக்கே. விமர்சனங்களை பொறுத்தவரை 2 விதம் தம்பி. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம், இரண்டாவது ப்ரொஃபஷனல் கிரிட்டிசிசம். ப்ரொஃபஷனல் கிரிட்டிசிசம் ஹேஸ் லாஜிக்ஸ். Political criticism has an intention. There is a hidden agenda or agenda in that political criticism. இதை மாதிரி நிகழ்வை மொத்தமாக இதெல்லாம் தண்டம், இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவுனா கையெழுத்து போடுங்க, எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறோம், எவ்வளோ நிஜத்தில் வந்திருக்கு, எவ்வளோ ஜாப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இதுதான் டேட்டா. எண்ட் ஆஃப் த டே இவங்க 10 மீட்டிங் கூட நடத்திக்கிட்டோம் அடுத்த ஒரு வருஷத்தில். கீர்த்தனா அவர்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்களோ நானோ எப்படி எடை போடுவோம்? எவ்வளவு இண்டஸ்ட்ரி கண்ணில் பார்க்குறோம், எவ்வளவு ஜாப்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அத்தனை ஜாப்ஸில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஒவ்வொருத்தருடைய பிறந்த ஊர்லேயே வேலை கிடைக்கக்கூடிய கட்டத்தை நாங்கள் எட்டுவோம் சொல்லியிருக்கீங்க. எட்டிருக்கீங்களான்றதை செக் பண்ணிடுவாங்க. அப்போ நோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் நோ குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸலண்ட்னு நம்ம சொல்லலாம், தரவுகளை பொறுத்து தானே. அப்போ இந்த முயற்சியை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுறோம். இதில் இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கணும் ஒரு ப்ரொஃபஷனலான்றதை ஹைலைட் பண்ணுறோம். இது இல்லாமல் கூட இது வர்றதை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம். பழசுலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு அஷூரன்ஸை சிஎம் கொடுக்க சொல்கிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தா கூட அப்போ என்னெல்லாம் கமிட் பண்ணாங்களோ அரசிலிருந்து அதை நாங்களும் நிறைவேற்றுவோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லை, நிறைய பேர் இதை பாராட்டுறாங்க. இதற்கு முன்பு அதிமுக, திமுக போன்ற அரசாங்கங்கள் அவங்க அரசியலாக எந்த விதமான விஷயங்களை மேற்கொண்டாலும் சரி, ஆனால் தொழில்துறை, கல்வி, மருத்துவம் இந்த மாதிரியான ரீதியில் எங்கே விட்டாங்களோ அடுத்த கவர்மெண்ட் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து தாவேக்காவும் அதை செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செய்கிறாங்க, அதை சொல்லணும், அவ்வளோதான். நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத சிஎம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் வரி. கம்ஃபர்ட் ஜோன்றது என்ன? இட் இஸ் நாட் இனஃப் இஃப் யூ ஆர் சின்சியர், யூ ஷுட் அப்பியர் டு பி சின்சியர். ரெண்டும் முக்கியம். நான் நேர்மையாக வாழ்வது மட்டுமே பொருட்டில்லை, நான் நேர்மையாக வாழ்கிறேன்றது மற்றவங்களுக்கும் தெரியணும். அப்போது நான் வந்து அந்த ஸ்கீமை அப்படியே கன்டினியூ பண்ணுவேன்றது ஒன்று. பட் ஐ மஸ்ட் கன்வே, அதை நான் வெளியே சொல்லணும். டோன்ட் வரி. நான் வந்து புதுசாக வந்திருக்கேன்றதுனால எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களோ, உங்களுடைய முதலீடு எனக்கு நிச்சயம் தேவை, உங்களுடைய ப்ரெசன்ஸ் எனக்கு வேணும். ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் வந்து இந்த கடந்த ஒரு 2 மாதத்தில் இண்டஸ்ட்ரீஸை நேரில் போய் பார்த்தாரா இல்லையா? அவங்க வந்து பார்த்தாங்க. இல்லை, இவர் போய் பார்த்துருக்காரு. ஆய்வுக்கு போயிருக்காரு. ஆய்வுன்றதை விடுங்க. He has inspected the sites. He has inspected an industry. He has gone to Oragadam. He has gone to Saint Gobain போயிருக்காரு. அங்கேயே ஒரு காரை கூட ஓட்டி பார்த்துருக்காரு.
அந்த இண்டஸ்ட்ரீஸை. அப்போது ஹி ஹாஸ் எக்ஸ்பிரஸ்டு, எனக்கு இண்டஸ்ட்ரி முக்கியம், நான் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய புரிதல் எனக்கு வேணும், ஐ வுட் லைக் டு கோ அண்ட் விசிட் த இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் நல்ல செயல்கள் தானே. திஸ் கன்வேஸ் ஹிஸ் சீரியஸ்னஸ் அபவுட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் தானே. இதை ஆனால் இது வந்து ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு நாங்கள் எதிர்பார்க்கறது வேற. பாலிசி என்ன, எவ்வளோ அட்ராக்ஷன் இங்கே நான் வந்து முதல் போடுறதுக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இபி பில்லை ஏற்றிட்டீங்க போல இருக்கே, அது இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கு போல இருக்கே, ஃபிக்ஸட் காஸ்ட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க போல இருக்கே, எப்படி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? பரந்தூர் விமான நிலையம் வருமா வராதா? இப்போ ஆந்திராவில் விமான நிலையம் வர்ற மாதிரி சொல்கிறாங்களே, ஹொசூர் பக்கத்தில் விமான நிலையம் வர்ற மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ இங்கிருந்து நாங்கள் அங்கே போய் தான் ஏற்றுமதி பண்ணணும்னா அந்த மாநிலத்திலேயே எங்களுக்கு இன்சென்டிவ் தராங்களே. ஸோ என்ன பண்ண போகிற? ட்ரை போர்ட் வருமா வராதா? ஆந்திராவில் இப்போ ட்ரை போர்ட்டுன்னு கொண்டு வந்துடும். ட்ரை போர்ட்டுனாக்க இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குது, அந்த தொழிற்சாலையில் ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை போர்ட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க, அங்கே சேமித்து வச்சுப்பாங்க. இங்கிருந்து ஷிப்பு வந்த உடனே அதை ஏற்றுறது. ஓகே சார், இன்னொன்று, இந்த கடந்த காலங்களில் திமுக அதிமுக பண்ணி வச்ச ஒரு கட்டமைப்பில் தான் தாவேகா இப்போ 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கு அப்படின்றதையும் ஒரு கடந்த 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 ஆட்சியோட முதல் வருடத்தையும் இப்பையும் ஒப்பிடுறாங்க. உண்மைதானே. அவங்களுடைய பெஞ்ச் மார்க்கு இதற்கு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போன இடம் தானே. அந்த விட்டுட்டு போன இடம் சிறப்பான ஒரு இடமாக இருக்கிறதுனால தானே இவங்களுடைய பார்வை இன்னும் அதிகமாக இருக்கு. அதனால அது உண்மைன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். டெஃபினெட்லி. இல்லைன்னா தரவுகள் எப்படி உங்களுக்கு 11.5% growth ரேட் எப்படி வருது? தரவு இருக்கு இல்லையா? 11.9% growth ரேட், ஜிடிபி growth ரேட். நம்மளுடைய ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட். இந்தியா அளவில் முதல் மாநிலம் growth. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். இன்னொரு முக்கியமானதை நேற்று மறந்தது அல்லது விடுபட்டதுன்னு நாங்கள் சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரின்றது 2 வகையான இண்டஸ்ட்ரி. ஒன்று எம்எஸ்எம்இ, இன்னொன்று வந்து கார்பரேட். எம்எஸ்எம்இ மினிஸ்டர் எங்க நேற்று? இன்னொன்று, இந்த எம்எஸ்எம்இயும் கார்பரேட்டும் இணைக்கிறதுக்கான ஒரு பிரிட்ஜா இந்த இருந்திருக்கணும். சரி, இது மிஸ் பண்ணிட்டோம். நேற்று எம்எஸ்எம்இ மினிஸ்டர் ஸ்டேஜ்லயே உட்கார்ந்துருக்கணும். அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களும் வளர்ச்சி அடையும். அது தமிழ்நாட்டில் லேக் ஆஃப் அது வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிச்சயமான பிரச்சனையா இருக்கு. லிங்கேஜஸ் இல்லாம இருக்கும். இப்போ ஹுண்டாய் வருது, ஹுண்டாயோட சேர்ந்து கொரியால இருந்து 100 கம்பெனி வருது அவங்களுக்கு சப்ளை பண்றவங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல வரல? எப்படி இதை கொண்டு போகிறது, இதை எப்படி வளர்க்கறது? பெரிய ஆர்கனைசேஷன் வரச்சே இப்போ நீங்கள் டால்மியார் போயிட்டு வந்தார், டைம்லர். அந்த டைம்லர் ஃபேக்ட்ரியில் எவ்வளவு தமிழ்நாட்டு வெண்டர்ஸ் இருக்காங்க, அவுட் சைட் த ஸ்டேட் வெண்டர்ஸ் இருக்காங்க, அவுட் சைட் த கண்ட்ரி வெண்டர்ஸ் இருக்காங்கன்ற டேட்டா பேஸ் வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ்நாடு வெண்டர்ஸ் இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்டேட்னுடைய ஜிஎஸ்டி வருவாய் அதிகமாகும். ஏன்னா லோக்கல் பில்லிங், அவங்க அதை இன்புட் டாக்ஸாக எடுத்துப்பீங்க. எனக்கு இது அவுட்புட் டாக்ஸ் நான் உங்களுக்கு கட்டிடுவேன், எஸ்ஜிஎஸ்டி தான். ஓகே. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம பெரிய நிறுவனங்கள் கூட சேர்ந்து சிறு குறு தொழில்கள் எப்படி வளரப்போகுதுன்றதுக்கு நேற்று எம்எஸ்எம்இ மினிஸ்டர் ஏன் உட்காரல? இதெல்லாம் நாங்கள் தவறுதலாக பார்க்குறோம். மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த முறை மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. ஓகே, அவ்வளோதான் சொல்கிறோம். ஓகே, முயற்சி பாராட்டத்தக்கது. ஆனால் அந்த கன்வர்ஜென்ஸ் ரேட் வந்தது அப்படின்னா அது இன்னும் பாராட்டத்தக்கது, இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று விரிவான பார்வையை முன் வச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ.